விளக்கமே தெரியல. இவன் வந்து சாத்தா வேதம் இவன் நோட் அடிக்கிற மிஷின்லாம் பாய்சனை கொடுத்தா பல தடவை பேசிடும். அதெல்லாம் காரணம் காட்டி இப்போ இந்த டக்குன்னு நோட்டெல்லாம் மாற்றினது. அவன் நம்ம நோட்டு அங்கே போய் நடிக்கான். இப்போ அவன் பிச்சைக்காரனாக ஆகிட்டு இருக்கான் பாய்சன். சைனாக்கும் பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதான் இந்த வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் அதே தமிழகத்துக்கும் வேணும். இல்லைன்னா பாருங்கள் 5 லட்சம் கோடி கடன் வச்சா ஈக்குவலாக அவன் தூக்கிட்டு போகிறான். பெரிய குடும்பம் நிர்வகிக்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் பூனைக்கு மணி கட்டுற மாதிரி வரணும். முதல் வந்து மக்கள் தெளிவடையும், அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். இப்போது இன்றைக்கி வந்து அதை பற்றி கேட்டேன்னு மோடி பதிலடி கொடுத்துருக்காரு. மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாதம் செழித்து வளர்ந்ததுக்கு பெரிய காரணம் அவர்களை திருப்திப்படுத்தும் அரசியல். இப்போ காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தில் இங்கே இருக்கும்போது அவ்வளோ ஊடுருவி வருவானு தீவிரவாதி அந்த அங்கிருந்து பாய்ஸாக இருந்து. இப்போ பாருங்கள், ஏதாவது இந்த 2019 அந்த ஸ்பெஷல் அந்த நீக்கினப்புறம் எதுக்கு 2 சட்டம் இந்தியாவுக்குள்ள அப்படி எடுத்தப்புறம் இல்லை. இப்போது உமர் அப்துல்லா தேர்தல் எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. அரசியல் வாக்கு வங்கியும் டெல்லியில் பாட்லா ஹவுஸ் அப்படின்னு இடத்துல என்கவுண்டர் நடந்தப்போ ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சோனியா தான் சொல்கிறாங்க. அது பயங்கரவாதி கொல்லப்பட்டதற்காக மேலும் வாக்களை பெறுவதற்காக முஸ்லீம் வாக்களை பெறுவதற்காக முஸ்லீம் தீவிரவாதி சம்பந்தப்பட்டு இந்த விஷயம் இந்தியா ஒவ்வொரு மூல முடுக்கிலும் பெரியது அப்படி பதிலடி கொடுக்குறாரு. இது எல்லாருமே நிறையா குறிப்பிட்டிருக்காங்க. அமித்ஷா பேசியிருக்காரு. இராணுவ ஒரு வலுவான காட்சியாகும், சாதாரண நடக்கவில்லை. அதாவது இதெல்லாம் சொல்லி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. என்ன இதுக்கெல்லாம் வந்து எல்லாரையும் கனிமொழி உட்பட கொண்டு போய் உலகம் பூரா சொல்லிட்டு வந்தாங்க. எந்த நாடு இப்படி பண்ணுவானான்னு தெரியல. இங்கே வந்து பேசுவோம் வேற மாதிரி பேசுறது, கனிமொழி எதிர்த்து பேசுகிற மாதிரி லிஸ்ட்டில் அமுச்சு விட்டாங்களே. அப்போ அங்கே போய் உலக நாட்டில் எதிர்த்து பேசுனேன். இந்த மாதிரி முனுப்பின் முரணா நிறைய நடக்கும்னு. அப்புறம் அந்த கவர்னர் சம்மந்தமானதை கொடுத்தாங்க. 14 கேள்வி ஜனாதிபதி கேட்டதை விசாரிக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா திமுக வகைரா. அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன போச்சுன்னா அந்த 14 கேள்வி விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கான்ஸ்டியூஷன் படி என்னவோ அதை இருக்க போகுது. நீதிபதி அவங்க விசாரிப்பு அவங்களே விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த நீதிபதி பணக்கட்டு இதானு அது ஒன்று மட்டும் நீதிபதிகள் மட்டும் அது பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் தெரியட்டும் நாங்கள் விசாரிக்கிறோன்ட்டாங்க. நீதிபதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க தரப்பில் தான் விசாரிக்கணும், உடனடியாக நீக்க முடியாது. எல்லா நீதிபதியில் சில பேர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ வருது. அதில் தான் முதல் இப்போ அந்த வர்மா வர்றார். இது ஒரு பக்கம் இருக்குது. வேறொரு கேஸுக்கு அந்த வாஞ்சிநாதன்ற ஒரு வக்கீல் சம்மந்தப்பட்டதில் எதுக்கு ஆஜராகும் போது தீர்ப்பு டிஎம்கே ஓரியன்டாக கொடுக்கல.